படம் வந்து ஆக்சுவலா மகாராஜான்னு வச்சிருக்கூடாது, மகா அரக்கன்னு வச்சிருக்கணும். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு. வந்து ஃபேமிலியா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். என்னோட லட்சுமியை காணோம் சார் அப்படின்னு சொல்லியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற ஸ்டாப்ல ப்ரோ ஒர்த்து ப்ரோ. இந்த மாதிரி தான் ப்ரோ நம்ம விஜய் சேதுபதி எதிர்பார்த்தோம். நம்ம மிஸ் பண்ண விஜய் சேதுபதி இந்த படத்துல வந்து 50வது படத்துல இஸ் பேக். ஏண்டா எத்தனை பிள்ளைங்களை கற்பழிக்கிறானுங்க, ஒருத்தனுக்கு கூட ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்துட்டு பாசுன்னு போய்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் டிலக்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அதை விட ஒரு 100 மடங்கு இந்த படத்தை ரசிப்போம். வேற லெவல், வேற மாதிரி பண்ணிக்கிறா மேரே. அந்த பொண்ணு வாச பாருங்கல்ல, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு, அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, கதையே புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதான் செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட இது சூப்பரா, ட்விஸ்டிங் மேல ட்விஸ்டிங் சூப்பரா இருந்துச்சு. வேற மாதிரி இருக்கு. படம் வந்து ஆக்சுவலா மகாராஜான்னு வச்சிருக்கூடாது, மகா அரக்கன்னு வச்சிருக்கணும். அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பயங்கர டெடிகேஷன் ஆக்டிங்ல. ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸாக தான் மூவ் ஆகுது. அண்ட் எண்டிங் ஆஸ் யூஷுவல் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அது இல்லைனா எமோஷன்ஸாக நல்லா இருக்கு படம். வேற லெவல்ல படம் சூப்பரா பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு. வந்து ஃபேமிலியா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் வர்த்தா இருக்கும் ப்ரோ. 50வது படத்துக்கான ஒரு படம் தான் ப்ரோ இது. நல்லா இருந்துச்சு படம். வேற ஒரு எமோஷனலான படம். நான் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நல்லா இருந்துச்சு படம். விஜய் சேதுபதி ஆக்சுவலா ஒரு பிரம்மாண்டமான படம். ஒரு அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க வந்து அப்படியே பூரிச்சு போயிருவீங்க அந்த படத்தை பார்த்த உடனே. அந்த மனுஷன் சார் என்னோட சட்டியை காணோம் சார், என்னோட லட்சுமியை காணோம் சார் அப்படின்னு சொல்லியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற ஸ்டாப்ல அது கடைசியில் போன மாதிரி தான் தெரியுது லட்சுமி இல்லை, அது வேற மாதிரி ட்விஸ்ட் டேரக்டர் அப்படி என்னென்னமோ பண்றாங்க ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. இந்த மாதிரி தான் ப்ரோ நம்ம விஜய் சேதுபதி எதிர்பார்த்தோம். நம்ம மிஸ் பண்ண விஜய் சேதுபதி இந்த படத்துல வந்து 50வது படத்துல இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி வீட்டில் பொண்ணு பையன் எல்லாரையும் கூட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். அவசியமான மெசேஜ் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி தான் ஃபீல் ஆச்சு, எனக்குமே ஃபீல் ஆச்சு. நானுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தான் சொன்னோம். பட் செகண்ட் ஹாஃபுக்கு அது எல்லாத்துக்குமான அவங்க பயங்கரமாக இருக்குது அது பார்த்து. சார் ஆமாம், ஜஸ்டிஃபிகேஷன் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு தான் ஸ்டோரியே மூவ் ஆகும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். வயசு பிள்ளைங்க வேணாம், ஓகேவா? ஏன்னா அதுங்களாம் மனசு தாங்காது, என்னாலே தாங்க முடியல. அதனால் புருஷன் முன்னாடி பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்க எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாருங்கள். ஆனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதுங்க, ஓகேவா? அது என்னால் தாங்க முடியாது. அதுக்காக ஆமாம், ஏண்டா எத்தனை பிள்ளைங்களை கற்பழிக்கிறானுங்க, ஒருத்தனுக்கு கூட ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்துட்டு பாசுன்னு போய்கிட்டு இருக்கீங்க. அதில் சம்மந்தப்பட்ட ரத்தம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீ தாண்டா கண்டென்ட்டாக இறங்கி வந்து பாதுகாக்கணும். அதை தாண்டா விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே மகாராஜா நகை நட்டு போட்டுட்டு நாட்டை காப்பாற்றுறவங்களாம் மகாராஜா இல்லைடா, தான் வீட்டை காட்டி தான் பொண்ணுக்காக இறங்குறாரு பாரு. கடைசி அந்த பொண்ணு கூட அவர் இல்லை, அந்த கற்பழிச்சவனோட பொண்ணுன்னு காட்டாம பாரு. டேய், அங்கே தாண்டா எங்கேயோ போயிட்டாங்கடா இந்த மகாராஜா. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. இது விஜய் சேதுபதி 50வது படம் இல்லை, நித்திலேந்து 2வது 3வது படமானு தெரியல. குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தா போல வாவுன்னுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு டேரக்டர் இருக்காருன்னு புரியல. அந்த படத்தை பார்த்தவங்க உண்மையாலுமே ஆஹா சூப்பர் படங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். டிஎஸ்பின்னு ஒரு படம் பண்ணார், அதில் வேஸ்ட்டு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஹீரோலாம் நடிக்க முடியாது, அவர் எதனா ஒரு வில்லன் அப்படின்னு. மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் பண்ணார், அது எவ்வளோ அழகான படம். ஆனால் இந்த படம் நித்திலன் படத்தில் 50வது படம். அந்த அதாவது ஹிட் ஆகிற படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். ரொம்ப அருமையான படம், ரொம்ப அருமையாகவே நடிச்சிருக்காரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் அப்படி இருக்குது. இந்த படத்தில் விஜய் சேதுபதியை பாராட்டுறதா, சிங்கம்புலியை பாராட்டுறதா, இல்லை நித்திலனை பாராட்டுறதா, மியூசிக் டைரக்டரை பாராட்டுறதா, மகிழ் திருமேனி ஒரு மடங்கு விஜய் சேதுபதியோட வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு. அது நட்டி எல்லாருமே போட்டு படத்தை பின்னி படலை எடுத்ததுனால படம் பயங்கர ஹிட் படமாக வந்து உக்காந்துடுச்சு. சூப்பர் டிலக்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அதை விட ஒரு 100 மடங்கு இந்த படத்தை ரசிப்போம். கண்டிப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நானும் ஒரு பைத்தியம் மாதிரி லக்ஷ்மி யாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அடுத்து இதான் லக்ஷ்மியா அப்படின்னு தெரிஞ்சோன்னே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. காமெடியாக இதை கொண்டுட்டு போக போகிறாங்க போலுக்கு ஃபைனலாக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசி கிளைமேக்ஸில் கொண்டுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்விஸ்ட்டு நம்ம இதுதான்ட்டு நம்ம நினச்சின்னு உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறோம். பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு ட்விஸ்ட்டு வருது.
இப்போ நம்ம இதுதான்ட்டு நம்ம இது பண்ண முடியல. படத்தில் யூஸ் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து என்ன கேரக்டர் எங்கெங்கே தேவைப்படுமோ அங்கே மட்டும் அங்கே யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பலாம் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக வில்லனாக இருக்கட்டும். வில்லன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் என்ட்ரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. சிம்பிளாக அழகாக வந்து அழகாக எல்லாருமே சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த படத்தில். நான் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடக்கும் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடக்கும் நான் கண்டிப்பாக எதிர்பார்த்து வரல. நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஏதோ ஆக்ஷன் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஆக்ஷனாக இருக்கும், சரி சேது பைசார்லாம் வெட்டுவார் அசுரன் மாதிரி அப்படின்னு. எல்லா ஃபைட் சீனும் ஒன்றுமே விட்டு வைக்கல. எமோஷனல் சீனுக்கு சொல்லவே வேணாம், விட்டு வைக்கல. ஒரு சாங் இல்லை, லவ் இல்லைன்றத வந்து அவங்க காட்டிக்கவே இல்லை. கடைசியாக படம் எழுந்து வரும்போது படத்தில் சாங்கே இல்லைடா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு அதாவது ஒரு கதையை வந்து இமேஜினே பண்ண முடியாம ஒரு கதை வந்திருக்கு அப்படின்னா இந்த கதை மட்டும்தான். இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல இந்த படம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கு. அதுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் சூப்பராக இருக்குது படத்துக்கு. படம் நட்டி ஆப்வியஸாக அவர்லாம் நல்ல ஒரு ஆக்டர் தானே, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாரி இல்லை, ஆக்சுவலாக அந்த கேரக்டர் தேவையே இல்லை. ஆப்வியஸாக இப்போ வர மூவியில் அப்படி தானே இருக்குது. பட் அந்த கேரக்டர் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷத்தோட ஹாப்பி நியூ இயர் இந்த படம் தான் நினைக்கிறேன். வெளியில் எங்கன்னா அவன் காலரை விட்டு தூக்கி விட்டு சொல்லணும்னா தமிழ் திரைப்படத்தில் இது வந்து 2வது ஹிட்டாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஹிட்டாக கூட பெரிய ஹிட்டாக இருக்கலாம். சோலாவாக அடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி அண்ணன், ரொம்ப பெரிய ஹிட்டு. நித்திலனுக்கும் வாழ்த்துக்கள், விஜய் சேதுபதி அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். மியூசிக் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது, முக்கியமாக டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது. சிங்கம்புலி சார் ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் அவர் பேர் தெரியாமல் இருந்தேன் இவ்வளோ நேரம். ஆக்சுவலி அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. கடைசி நிமிஷத்தில் அவர் பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஓகே, இவருக்கு காமெடி மட்டும் இல்லை சீரியஸுமே வரும், அதையுமே ஒரு ஹியூமரன்ஸாக கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது காட்டினது நல்லா இருந்தது. நட்டி சார், நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மோசமாக தான் நினைப்போம். நானும் படத்தில் அதே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கடைசி கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் சேதுபதி அண்ணாக்கு அந்த குரங்கு பொம்மை டேரக்டருக்கு, படத்தில் ஒர்க் பண்ண மணிகண்டன், சிங்கம்புலி, இவங்களாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடான கேரக்டர் ப்ரோ. அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான கேரக்டர். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வில்லன். அந்த மனுஷன் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஆச்சுக்கிட்டி இப்படி குழந்தைங்கிட்ட விளையாண்டுக்கிட்டு அப்படியே கத்தி எடுத்து கொலை பண்றாரு, அப்படியே போய் சாப்பிட்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். யாருமே வந்து நடிக்கலாங்க, எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க படத்துல. படம் அவ்வளோ அழகா இருக்கு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.